ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணுன்ற ஆசை உங்ககிட்ட இருக்கா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். சரிப்பா பண்ணிவிடுவோம், ஆனால் கம்யூனிகேஷன்னா என்ன? நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய உணர்வுகளை, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை, தகவல்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதும், மற்றவங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை முழுசாக கவனித்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதும் தான் சிறந்த கம்யூனிகேஷன். வெறும் வார்த்தைகள் மூலிமா மட்டும்தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. நம்ம எழுத்து மூலியமாகவும், ஏன் நம்ம உடல் மொழி மூலியமாகவும், செய்கைகள் மூலியமாக கூட நம்ம மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே தங்களுக்கான வழியில் மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அறகுறையாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பற்றி நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு அது சரியாக புரியாமல் போகலாம், அல்லது நம்ம சொல்ல வர விஷயத்தை அவங்க தவறாக கூட புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்பவுமே கம்யூனிகேஷனில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறது தான். நிறைய பேர் நான் கம்யூனிகேஷனில் ரொம்ப வீக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு யோசிக்க தோணும், இவங்க பேசுகிறதெல்லாம் நமக்கு நல்லா புரியுது, அப்புறமும் என்ன இவங்க கம்யூனிகேஷனில் வீக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. ஆனால் அவங்க மீன் பண்ணுறது என்னென்னா, நான் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறதுல ரொம்ப வீக் அப்படின்றது தான். கம்யூனிகேஷன் அப்படின்றது மொழிகளை மட்டுமே சார்ந்தது கிடையாது. நம்ம தாய்மொழியில் நம்ம சரியாக நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்கிறோமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு சரியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். வேற்று மொழியில் நம்மளால் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அந்த மொழியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த லாங்குவேஜை நம்ம நல்லா கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்ம மேடையில் பேசுறதுக்கும், ஒரு இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும், ஒரு டிஸ்கஷனுக்கும், ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கும், ஏன் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையுமே இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல உறவுகள் பிரிஞ்சு போகிறதுக்கும், வலுவில்லாத உறவுகளை வலிமையடை செய்கிறதுக்குமான சக்தி இந்த கம்யூனிகேஷனுக்கு இருக்குங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பல பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த கம்யூனிகேஷன் கேப் தான். ஸோ இவ்வளோ விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் செய்கிற இந்த கம்யூனிகேஷனை நம்ம எப்படி தாங்க இம்ப்ரூவ் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ஹேவ் கரேஜ் டு சே வாட் யூ திங்க். நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப தைரியமாக பேசுங்க. நீங்கள் தயங்கி பேசும்போது என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கே நீங்கள் சொல்ல வர விஷயத்து மேலே முழுசாக நம்பிக்கை இல்லையோ அப்படின்னு மக்களுக்கு நினைக்க தோணும். ஸோ உங்கள் பேச்சு அங்கே எடுபடாது. அதே மாதிரி ஒரு விஷயம் முக்கியமானதா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு தோன்ற விஷயம் இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தைரியமாக பேசுங்க. ரெண்டாவது, பி என்கேஜ். நீங்கள் பேசும்போது ஒருத்தவங்களோட கண்களை பார்த்து பேச முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க பேசும்போது அவங்களுடைய கண்களை பார்த்து கவனிக்க பழகுங்க. இந்த ஐ கான்டாக்ட் உங்களுடைய உரையாடலை வெற்றிகரமாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் பேசுகிறவங்களுக்கும் சரி, கேட்குறவங்களுக்கும் சரி ஆர்வத்தை ரொம்ப அதிகப்படுத்தும். மூணாவது, யூஸ் கெஸ்டர்ஸ். நீங்கள் பேசும்போது செய்கைகளை பயன்படுத்துறதும், உங்கள் பாடி லாங்குவேஜை யூஸ் பண்ணுறதும் கேட்டுட்டு இருக்கிறவங்களுடைய கவனத்தை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேற ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை கவனிக்காமல் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறதாகட்டும், இல்லை வேற யாரு கூடதோ பேசிகிட்டு இருக்கிறதாகட்டும், இல்லை உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதாகட்டும், இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணாமல் உங்களுடைய செய்கைகள் மூலியமாகவும் உங்களுடைய உடல் மொழி மூலியமாகவும் அவங்களுடைய பேச்சை நீங்கள் அங்கீகரிக்க முயற்சி செய்யுங்க. நாலாவது, வாட்ச் யுவர் பாடி லாங்குவேஜ். நம்ம வார்த்தைகளால் விவரிக்கிற விஷயங்களை விட நம்ம உடல் மொழி இன்னும் பல மடங்கு அதிகமாக பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்க உங்களுடைய பேச்சை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய கைகளை ரிலாக்ஸாக வச்சுட்டு இருக்கிறதும், இல்லை நீங்கள் நல்லா பிரிஸ்காக ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கிறதும் அந்த கான்வர்சேஷனில் நீங்கள் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கீங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துது. அதுவே நீங்கள் ஒரு சேரில் கைகளை கட்டி கூன் விழுந்த முதுகோட உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷனில் உங்களுக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்றத இது அவங்களுக்கு தெரியப்படுத்துது. நீங்களே நல்லா யோசிச்சு பார்க்கலாம். சில கான்வர்சேஷன்லாம் நம்ம இன்ட்ரெஸ்டடே இல்லாமல் உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் அந்த டாபிக் நம்மளுக்கு பிடிக்க நல்லா பிரிஸ்காக உட்கார ஆரம்பிச்சிருவோம், நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஒரு மோசமான கடினமான உரையாடலை கூட ரொம்ப சிறந்த உரையாடலாக மாற்றக்கூடிய சக்தி இந்த உடல் மொழிக்கு இருக்குது. அஞ்சாவது, ஆட்டிடியூட். கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமானதே உங்களுடைய ஆட்டிடியூட் தான். உங்களுடைய ஆட்டிடியூட் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற விதத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப நம்பிக்கையாகவும், ரொம்ப நேர்மையாகவும், மரியாதையோடையும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. ஆறாவது, கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக உச்சரிக்க முயற்சி செய்யுங்க. ஒரு வார்த்தைக்கான பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியலனா, இல்லை அந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, தயவு செய்து அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அதற்கு பதிலாக எளிமையான சொற்களை பயன்படுத்துங்க. எந்த இடத்துல எதை சொல்லணும் அப்படின்றதுல இருக்கிற தெளிவு, எந்த இடத்துல எதை சொல்லக்கூடாது அப்படின்றதுலையும் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்குமே கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையுமே உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். முயற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.